Hi, good morning to all. So, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிசைன் ஆஃப் ஃபிளாட் பெல்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா டிசைன் ஆஃப் வி பெல்ட்ஸ். ஸோ அந்த வி பெல்ட்ஸ்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அப்படிங்கிறது எதை பொறுத்து மாறும் அப்படின்னா கிவன் டேட்டாவை பொறுத்து மாறும். ஓகேங்களா? ஸோ N1, N2, D1, D2, C. ஸோ இந்த 5 இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இந்த 5 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஈஸியான ப்ராப்ளம். இல்லை நமக்கு D1 கொடுத்துருக்காங்க, D2 கொடுக்கல அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான ப்ராப்ளம். இல்லை நமக்கு N1, N2, C மட்டுமே கொடுத்துருக்காங்க, D1, D2 எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது கொஞ்சம் டஃப்பான ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி அக்கார்டிங் டு த கிவன் டேட்டா நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆக்சுவலாக வீபிள்ஸில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா டிசைன் ஆஃப் ஃபிளாட் பெல்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இது ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக மேனுஃபேக்சரர்ஸ் கேட்டலாக்னு சொல்லக்கூடிய டிசைன் டேட்டா புக்கை யூஸ் பண்ணி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆக்சுவலாக டிசைன் ஆஃப் ஃபிளாட் பெல்ட்ஸ் ப்ராப்ளம் 1 ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ப்ராப்ளம் ரீட் பண்ணலாம். ஸோ செலக்ட் அ ஃபிளாட் பெல்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சரர்ஸ் கேட்டலாக் டு டிரான்ஸ்மிட் பவர் ஆஃப் 15 கிலோவாட் at 1200 rpm. The speed of the driven pulley is 450 rpm. Maximum center distance between the shafts is 2 meter. Assume steady load. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2014, 16, 17, அக்டோபர் 17, அக்டோபர் 2018, ஜூன் 2022, ஏப்ரல் 2023, அக்டோபர் 2024. ஸோ ஆல்மோஸ்ட் 8 வருஷம் இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கிவன் டேட்டா எழுதணும். So in a given data, so select a flat belt from the manufacturer's catalog to transmit power of 15 kilowatt. So power P equal to 15 kilowatt at 1200 rpm. So power கொடுத்திருக்காங்க. N1 வந்து பாத்தீங்கன்னா 1200 rpm கொடுத்திருக்காங்க. N2 வந்து பாத்தீங்கன்னா speed of the driven pulley அதாவது 450 rpm கொடுத்திருக்காங்க. So the maximum center distance வந்து பாத்தீங்கன்னா 2 மீட்டர். ஸோ யூஸ்வலாக நம்ம சென்டர் டிஸ்டன்ஸ், டயாமீட்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதில் நம்ம யூஸ்வலாக யூனிட்ஸ் வச்சுக்கோங்கன்னா மில்லிமீட்டர். ஸோ மீட்டர் அப்படிங்கிறது 1000 மில்லிமீட்டர். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மில்லிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா N1, N2, C சென்டர் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ there is no information about D1, there is no information about D2. ஓகேங்களா? ஸோ நமக்கு தேவையான 5 இன்ஃபர்மேஷனில் 2 இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்? ஆக்சுவலாக உங்கள் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர், ஓகேங்களா? ஸோ உங்கள் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7. So page number 7.53. ஓகேங்களா? ஸோ பேஜ் நம்பர், ஸோ டேட்டா புக்கில் ஸோ பேஜ் நம்பர் 7.53ல ஃபார் மோஸ்ட் ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? பெல்ட் ஃபர்ஸ்ட் பெல்ட் லென்த் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் ஸ்பீடு இருக்கும். ஸோ அதில் most efficient power transmission is obtained from flat belts at speeds of 17.5 to 22.5 meter per second. இதோட அர்த்தம் என்ன? ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ யூஸ்வலாக நம்ம பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பவர் டிரான்ஸ்மிஷன் எப்போ எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னா பெல்ட்டோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 17.5லேருந்து 22.5குள்ளே இருந்தால் நம்ம இந்த டிரான்ஸ்மிட் பண்ணுற பவர் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பெல்ட்டோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 17.5 மீட்டர் பர் செகண்ட்லேருந்து 22.5 மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? ஃபார் மோஸ்ட் பவர் எஃபிஷியன்ட். ஓகேங்களா? ஸோ பெல்ட்டோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 17.5லேருந்து 22.5 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஒரு வேர்ட் நம்ம எடுத்துக்கிட்டு D1 கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் நம்ம D1 கண்டுபிடிச்சிட்டோம்னா ஸ்பீட் ரேஷியோ வச்சு D2 கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெலாசிட்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அஷ்யூம். ஸோ அஷ்யூம் இல்லைன்னா டேக். ஸோ அஷ்யூம் ஆர் டேக் வெலாசிட்டி ஆஃப் த பெல்ட் அப்படிங்கிறது 18 மீட்டர் பர் செகண்ட். நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ பிட்வீன் 17.5 22.5 நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம v ஈக்குவல் டு 18 மீட்டர் பர் செகண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ நமக்கு வெலாசிட்டி ஆஃப் த பெல்ட் நல்லாவே தெரியும். ஃபார்முலா என்ன, வெலாசிட்டி ஆஃப் பெல்ட் அப்படிங்கிறது பை d1 n1 பை 60. ஓகேங்களா. ஸோ இந்த வெலாசிட்டி நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், 18 எடுத்துக்கிட்டோம் இன்டு பை d1 நமக்கு ஆக்சுவலாக தெரியாது. n1 வந்து பார்த்தீங்கன்னா 1200 rpm பை 60. ஓகேங்களா கைஸ். பட் ஆனால் இந்த வெலாசிட்டி எது இருக்கு, மீட்டர் பர் செகண்ட் இருக்கு. யூஸ்வலாக நம்ம இந்த சென்டர் டிஸ்டன்ஸ் இந்த டயாமீட்டர் நம்ம இதில் கால்குலேட் பண்ணுவோம், மில்லிமீட்டரில் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 18 நம்ம என்ன பண்ணுறோம், மில்லிமீட்டர் பர் செகண்டாக மாற்றிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு மீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ, 1000 மில்லிமீட்டர். ஸோ 1000 மல்டிப்ளை பண்ணால் 18,000. ஓகேங்களா. ஸோ இன்டு பை அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ அதுக்கு வேல்யூ வந்து சேம். அப்புறம் d1 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 1200 பை 60. ஓகேங்களா. ஸோ சின்ன ஒரு கால்குலேட்டர் வச்சு ஒரு சின்ன மேக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக d1 எவ்வளோ வரும்னா, ஸோ ஸோ நமக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து d1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 286.47 மில்லிமீட்டர். பட் ஆனால் இட்ஸ் நாட் அ ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஓகேங்களா. ஸ்டாண்டர்ட் வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னா மேனுஃபேக்சரிங். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் ஸ்டாண்டர்டைசேஷனுக்காக, ஐ மீன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்காக. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ நம்ம எங்கே கால்குலேட் பண்ணலாம்னா பேஜ் நம்பர். ஓகேங்களா. டேட்டா புக்கில், ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.54. இதை நம்ம ஆக்சுவலாக ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் திருப்பியும் அகைன் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம ஆக்சுவலாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரம் த டேட்டா புக் பேஜ் நம்பர். ஓகேங்களா. ஸோ பேஜ் நம்பர் 7.54ல் ரெக்கமெண்டட் சீரீஸ் ஆஃப் புள்ளி டயாமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 250, 280, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 350. ஸோ அதாவது 250, 280, 315. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ 280 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஆஃப் த புள்ளி டயாமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ, 280 mm. கைஸ், கணக்கில் ஏதாச்சும் டயாமீட்டரை பற்றி ஏதாவது டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அந்த டேட்டாவை எடுத்துக்கலாம். அது ஸ்டாண்டர்ட் வேல்யூ அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டிய நீட் கிடையாது. ஓகேங்களா. நம்ம கால்குலேட் பண்ணலாம். எப்பப்பெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறோமோ, எப்பப்பெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறோமோ அப்பப்பெல்லாம் அது ஸ்டாண்டர்ட் வேல்யூவா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ d1 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன இருக்கும், n1 by n2 is equal to d2 by d1. இந்த ஃபார்முலா நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இது பேர் ஸ்பீட் ரேஷியோ. ஓகேங்களா. இப்போ நமக்கு n1 தெரியும். n1 எவ்வளோ, n1 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1200. n2 எவ்வளோ, 450. ஓகேங்களா. ஸோ d2 தான் நமக்கு தெரியாது. d1 வந்து பார்த்தீங்கன்னா 280. ஸோ அகைன் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து 1200 into 280 divided by 450. ஓகேங்களா. ஸோ d2 நமக்கு எவ்வளோ வருதுன்னா ஆக்சுவலாக 746.66 மில்லிமீட்டர் வந்து. அகைன் இது ஸ்டாண்டர்ட் வேல்யூவா அப்படின்னா இல்லை, ஸ்டாண்டர்ட் வேல்யூ கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7. ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.54 அதில் நம்ம பார்க்கணும் ரெக்கமெண்டட் சீரீஸ் ஆஃப் புள்ளி டயாமீட்டர்ஸ். அதில் நமக்கு 700 ரேஞ்சில் ஒன்று தான் இருக்குது, 710 mm. அதை விட்டால் வந்து பார்த்தீங்கன்னா 800 இருக்குது. ஸோ டாலரன்ஸ் ஆன் நாமினல் டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5, 6.3. ஸோ இப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணிக்கலாம்னா ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 710. ஏன்னா 800 சூஸ் பண்ணும்போது 746க்கும் இது ரொம்ப டிஃப்ரென்ஸு. பட் 710 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் ஆஃப் த ட்ரிவன் புள்ளி d2 அப்படிங்கிறது 710 mm. ஓகேங்களா. ஸோ இது வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.54 நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. ஸோ ரெக்கமெண்டட் சீரீஸ் ஆஃப் புள்ளி டயாமீட்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க, n1
M1 M2 செகண்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. D1 D2 பற்றி நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. பட் நம்ம கால்குலேட்டட் ஓகேங்களா. ஸோ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா ஃபார் ஒரே ஒரு கீவேர்டு தான், மோஸ்ட் பவர் எஃபிஷியன்ட் ஓகேங்களா. அதாவது அந்த பவர் டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னா பெல்ட்டோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 17.5 22.5 வரைக்கும் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், D1 D2 அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்டடி லோடுங்கிற வார்த்தையை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஸ்டடி லோட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆக்சுவலாக மில்லிமீட்டர் பிளேஸ் ஆஃப் த பெல்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ப்ரெஷர் பண்ணுறதுக்காக அந்த வேர்டை நம்ம திருப்பியும் ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஸ்டடி லோட் அப்படின்ட்டு அதை எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ millimeter place of the belt. So millimeter place of the belt. Okay, so millimeter place of belt. Okay, so millimeter place of the belt is equal to actually corrected load. இந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா டேட்டா புக்ல இருக்கு ஓகேங்களா. ஸோ corrected load by load rating ஓகேங்களா. ஸோ load rating at velocity நம்ம கண்டுபிடிச்ச velocity that is 80 meter per second ஓகேங்களா. ஸோ இது நம்ம ஆக்சுவலாக டேட்டா புக்கில் ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி இந்த மில்லிமீட்டர் பிளேஸ் ஆஃப் பெல்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லோட் ரேட்டிங் அட் V மீட்டர் பர் செகண்ட் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லோட் ரேட்டிங் அட் V மீட்டர் பர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு லோட் ரேட்டிங் அட் 10 மீட்டர் பர் செகண்ட் இன்டூ த வெலாசிட்டி ஆஃப் த பெல்ட் டிவைட் பை 10 ஓகேங்களா. பட் நமக்கு இப்போ இந்த கரெக்டட் லோட் எப்படி யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஸோ கரெக்டட் லோட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிட்டட் இல்லை லோட் டிரான்ஸ்மிட்டட் ஓகேங்களா. ஸோ லோடு டிரான்ஸ்மிட்டட் ஓகேங்களா. ஸோ நம்ம ஆக்சுவலாக ஏன் கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சில வி பெல்ட்ஸ் இல்லை ஃப்ளாட் பெல்ட்ஸும் நம்ம அக்கார்டிங் டு த அப்ளிகேஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ சில இதில் நம்ம இன்ஜின் யூஸ் பண்ணுவோம், கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுவோம், இல்லை ரோலிங் மிஷின். ஸோ அந்த சர்வீஸை பொறுத்து அதோடைய பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து மாறும் ஓகேங்களா. ஸோ அப்போ லோட் டிரான்ஸ்மிஷன் எவ்வளோ ஆக்சுவலாக நம்ம கணக்கில் கொடுத்துருக்காங்க 15 kW இன்டூ சர்வீஸ் ஃபேக்டர் ஓகேங்களா. ஸோ இன்டூ சர்வீஸ் ஃபேக்டர். ஸோ சர்வீஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது நம்ம எங்கே பொறுத்தும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி லோடு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஆக்சுவலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லோடு, ஸ்டடி லோடு, இன்டர்மிட்டன்ட் லோடு, ஸோ அந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த லோடு. ஸோ நமக்கு இந்த ஃபேக்டர் ஆக்சுவலாக மாறும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ சர்வீஸ் லோடு டிவைடட் பை ஓகேங்களா. ஸோ டிவைடட் பை ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர். ஸோ ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் இன்டூ ஸ்மால் புள்ளி டயாமீட்டர் ஃபேக்டர். ஸ்மால் புள்ளி ஓகேங்களா, ஸ்மால் புள்ளி டயாமீட்டர் ஃபேக்டர் இல்லை புள்ளி கரெக்ஷன் ஃபேக்டர் ஓகேங்களா. ஸோ இதுக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி கரெக்ஷன் ஃபேக்டர். ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் வந்து 180 டிகிரி இருக்காது, அதுக்கு கீழே தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் கம்மியாக இருக்கும்போது ஏரியா ஆஃப் கான்டாக்ட் கம்மியாக இருக்கும். ஏரியா ஆஃப் கான்டாக்ட் கம்மியாக இருந்தால் ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும். ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருந்தால் ஸ்லிப்பு அதிகமாகும். ஸோ அந்த பவர் டிரான்ஸ்மிஷனில் லாஸஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த கரெக்ஷன் ஃபேக்டர். அதே மாதிரி தான் ஸ்மால் புள்ளி டயாமீட்டர். இப்போ இந்த ஸ்மால் புள்ளியில் தான் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பெல்ட்டை மவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரில் பண்ணுவோம். ஸோ அப்போ ஆக்சுவலாக நம்ம ஏன் இந்த இடத்துல கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் ஸ்மால் புள்ளி ஆர் புள்ளி கரெக்ஷன் ஃபேக்டர் யூஸ் பண்ணுறோம்னா, ஒன்று ஆக்சுவலாக டிசைன் ஃபார் த ஒர்ஸ்ட். ஸோ இந்த இடத்துல டிரைவர் சேஃபாக இருந்தால் கண்டிப்பாக டிஃபென்ஸ் சேஃப் ஓகேங்களா. ரெண்டாவது அகைன் டு ப்ரிவென்ட் த ஸ்லிப் ஓகேங்களா. ஸோ இனிஷியல் டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம ஆக்சுவலாக அந்த பெல்ட்டை வந்து டிரைவர் நம்ம மவுண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் புள்ளி டயாமீட்டர் ஃபேக்டர் ஆர் புள்ளி கரெக்ஷன் ஃபேக்டர். ஸோ இப்போ இந்த இடத்துல ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நமக்கு அந்த கீவேர்டை எப்போ யூஸ் பண்ணுவோம்னா சர்வீஸ் ஃபேக்டரை யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ சர்வீஸ் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி லோடு கொடுத்துருக்காங்க. சில சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் லோடு கூட கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ சில சமயத்தில் என்னென்னு கொடுத்துருப்பாங்க, இன்டர்மிட்டன்ட் லோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ டேட்டா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர், ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் வந்து பேஜ் நம்பர் 7.53 ஓகேங்களா. ஸோ டேட்டா புக்கில்
பேஜ் நம்பர் 7.53 ஓகேங்களா. ஸோ அதில் சர்வீஸ் ஃபேக்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஸ்டடி லோடுக்கு, அதாவது லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஸ்டடி லோடுக்கு 1.2 ஓகேங்களா. ஸோ அப்போ 1.2 நம்ம பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுற பவரோட 1.2 மல்டிப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான எய்ம். ஸோ இந்த வீடியோவோட முக்கியமான எய்ம் என்னன்னா ரெண்டு எய்ம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிவன் டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்க ஸோ அதை சொல்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி லோடு, இன்டர்மீடியட் லோடு ஸோ அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறது தான் ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்டடி லோடுனா 1.2, நார்மல் லோட்னா 1, இன்டர்மீடியட் லோட்னா 1.3, ஷாக் லோட்ஸ்னா 1.5 ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராப்ளத்தோட எய்ம் வந்து இப்போ நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க N1, N2, D1, D2, C அப்படிங்கிறத பொறுத்து அந்த டைப்ஸ் ஆஃப் மாறுபடும் ஓகேங்களா. அந்த டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வேரி ஆகும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலான்னா இன்னொரு டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் என்னென்ன டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அது எந்த வகையான ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் கைஸ் ஓகேங்களா. தேங்க்ஸ்.